நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு பிரதானின் ராஜினாமா மட்டும் போதாது, பிரதமர் மோடியும் ராஜினாமா செய்ய வேண்டும் என சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அத்தியூர் கிராமத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் துறையின் சார்பாக 1449 பயனாளிகளுக்கு சுமார் 7 லட்சம் மதிப்பீட்டில் அமைச்சர் வன்னியரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீட் தேர்வு முறை என்பதே ஒரு மிகப்பெரிய ஊழல். இது பிற்படுத்தப்பட்ட தலித் மற்றும் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவம் பயில்வதை தடுப்பதற்காகவே கொண்டுவரப்பட்ட ஒரு யுக்தி எனவும் குற்றம் சுமத்தினார். தர்மேந்திர பிரதான் பதவி விலகல் என்பது அது மட்டுமே போதாது. இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி அவர்களும் தான் பதவி விலக வேண்டும். இந்த வினாத்தாளுடைய கசிவு, அந்த வினாத்தாள் வெளியேற்றம் ஆயிருக்கு அப்படின்னா அதற்கு ஒட்டுமொத்த நிர்வாகம் தான் காரணம். வெறுமனே அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சர் மட்டுமல்ல, இந்த நீட்டு முறையே ஒரு ஊழல் தான். நீட்டுங்கிறதே தலித்துகள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு எதிரானது. கல்வியில் மருத்துவ கல்வியில் அவங்க படிக்கக்கூடாது என்கின்ற மிகப்பெரிய ஒரு சதியோடு தான் இந்த நீட்டு தேர்வு கொண்டு வரப்பட்டிருக்குது.